ஸ்ருதிக்கு கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கண்டிப்பா அவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பமா தாங்க இருக்க போகுது. அதாவது வந்துட்டு, ரவி வந்துட்டு அவங்க ரெஸ்டாரண்ட் ஓனர் கீழ விழுந்துட்டாங்க. அந்த நீத்து கீழ விழுந்துருச்சு. அத தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீத்துவ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போது ஸ்ருதி வந்துட்டு பாத்துர்றாங்க. இத பார்க்கவுமே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. இது மட்டும் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்துட்டு ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் அப்படித்தானங்க இருக்கும். சரி தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னொரு பொண்ண தூக்கிட்டு நிக்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜுன்றவன் வாரான். அதாவது அவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிய ஆல்ரெடி ஆ ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, "இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள் தானே, உன்னோட கல்யாண நாள் அன்னைக்கு நான் உன்னைய காலி பண்ணணும்னு நினைச்சு தான் நான் உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிய வந்துட்டு கடத்திட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும், மீனாவும் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. ஆனா, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. ரவிக்கிட்ட கேட்குறாங்க. எல்லாருமே ஃபங்ஷனுக்கு ரெடி ஆகி போயாச்சு. ஸ்ருதி மட்டும் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இந்த மாரி சண்டை நடந்துருச்சு. சண்டை கூட நடக்கல. அவ எதுவுமே பேசல. அப்படியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "ரவி மேல என்ன தப்பு இருக்குது? ரவி எப்படிப்பட்டவன்? அதாவது ஸ்ருதிக்கு துரோகம் நினைப்பானா?" அப்படிங்கிறத இன்னும் பலகுரலா புரிஞ்சுக்கவே இல்லையே. அப்புறம் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க? அப்படிப்பட்டவனா ரவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் ஸ்ருதியோட இடத்துலேருந்து பார்க்கும்போது தப்பா தானங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "சரி ஒண்ணும் கவலைப்படாத. நீ போய் ஃபங்ஷனுக்கு கிளம்பி போ. நான் எங்க இருந்தாலும் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும், மீனாவும் கிளம்பி போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டுடியோல பார்க்குறாங்க. அங்க இல்ல. அதுக்கப்புறம் பலகுரலோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயாவது இன்விடேஷன் குடுக்குறதுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போய் தேடுறாங்க. அங்கேயுமே ஸ்ருதி வந்து வரல வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப பயமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி மறுபடியும் கால் பண்ணி, "ஸ்ருதி எங்கேயாவது இருக்காளா? பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னடா எங்கேயுமே இல்ல. இந்த பழக்குறள் எங்கடா போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. "சரி கவலைப்படாத. நாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் மீனா சொல்றாங்க, "ஏங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த ஸ்ருதிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு மாப்பிள பார்த்துருந்தாங்க இல்லையா? அவன் தாங்க அன்னைக்கு ஸ்ருதியோட முகத்துல ஆசிட் அடிக்கிறதுக்காக வந்தான். அவன தாங்க நான் அடிச்சேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு நாள் வந்து ரோட்ல நின்னு ஏதோ ஸ்ருதி கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான்னு நீங்க தானே சொன்னீங்க. ஒருவேளை கல்யாண நாளு அப்படின்றதுக்காக ஏதாவது பண்றதுக்காக இருக்கலாமோ?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுவும் சரிதான். முதல்ல அவன பத்தின விஷயம் ஏதாவது தெரியுமான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அ ரவி கிட்ட கால் பண்ணி, "அவனோட வீடு எங்க இருக்குது? ஆஃபீஸ் ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, அவனோட ஃப்ரெண்டு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரவி. ஸோ அந்த அட்ரஸ்க்கு தேடி போனா அங்க வந்துட்டு இல்ல. அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட விசாரிச்சு, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிஜுவோட வீட்ல இருந்து அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு போகும்போது தான், ஸ்ருதி இருக்கிற இடம் வந்து தெரியுது. ஏற்கனவே பிஜுவோட அப்பா வந்து பெரிய அரசியல்வாதியா வேற இருந்தாரா, அதனால ஸ்ருதிய கடத்தி கொண்டு போய் அவங்களோட சப்போர்ட்ல வச்சிருந்திருக்காங்க. நம்ம முத்துவும், மீனாவும் போராடி ஸ்ருதிய கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் அ இந்த ஸ்ருதியோட அம்மாவும், அப்பாவும் கேட்குறாங்க, "என் மகள நீ தான் கடத்திட்டு போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எல்லாத்துக்கும் தப்பு கணக்கா போட்டுட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லும்போது தான் ஸ்ருதிக்கு அடி வேற பட்டிருக்குது. அத நினைச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. "நீங்க தான் பார்த்து வச்சீங்களே ஒரு மாப்பிள, அவன் தான் கடத்தி கொண்டு போய் இந்நேரம் நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போலன்னா ஸ்ருதிய பார்த்துருக்கவே முடியாது. இன்னும் ஸ்ருதி அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியவே வரல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.